தலைப்பு: யார் உண்மையான பக்தன்? கைலாசத்தில் அமைதியான நேரம். சிவபெருமான் அமைதியாக இருந்தார். அருகில் பார்வதி தேவியும் முருகனும் பிள்ளையாரும் உட்கார்ந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் பார்வதி கேட்டாள், இவ்வுலகில் யார் உண்மையான பக்தன்? முருகன் சொன்னது. முருகன் உடனே சொன்னான், அம்மா, தினமும் கோவிலுக்கு வர்றவங்கதான் பக்தர்கள். பிள்ளையார் சிரிப்பு. அதை கேட்ட பிள்ளையார் சிரிச்சு சொன்னார், அண்ணா, கோவிலுக்கு வர்றதால மட்டும் பக்தியாகாது. நல்ல மனசு இருந்தாதான் உண்மையான பக்தி. பார்வதி யோசனை. பார்வதி அமைதியாக கேட்டாள், அப்படின்னா யார் உண்மையான பக்தன்? சிவன் பதில். அப்போ சிவபெருமான் மெதுவா கண் திறந்து சொன்னார், கோவிலுக்கு வர்றவனும் பக்தன்தான். ஆனா யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்றவன்தான் எனக்கு ரொம்ப பிடித்த பக்தன். உண்மை. அவர் தொடர்ந்து சொன்னார், பூஜை செய்யாதவனாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனா மனசை காயப்படுத்தாதே. அதுதான் பெரிய பூஜை. முடிவு. அதை கேட்ட முருகனும் பிள்ளையாரும் தலைகுனிந்தார்கள். பார்வதி சிரித்தாள். கருத்து: மெசேஜ்: கோவிலுக்கு போவது மட்டும் பக்தி இல்லை. யாரையும் காயப்படுத்தாத வாழ்க்கைதான் உண்மையான பக்தி. நல்ல மனசு, அதுவே கடவுளுக்கு பிடித்த பூஜை.